Very good evening to all. Welcome to Enrich Academy. Today session is intraday trading strategy using Fibonacci retracement and extension. So Fibonacci retracement ரொம்ப ஃபேமஸான டூலு. ஓகே, ஸோ இந்த டூல் வந்து how help us using intraday trading. ஓகே, ஸோ இதுதான் செஷன். Let's move to the session. Okay, first let's start the detailed session. We know some history. Fibonacci na enna அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். So what is Fibonacci? Fibonacci ன்னு ஒன்றும் ஸ்பெஷல் மீனிங் இல்லை. இந்த Fibonacci நம்பரை யார் இன்வென்ட் பண்ணாரோ லியோனார்டோ ஃபிபனாச்சி. ஸோ அவரோட நேமில் தான் இந்த ஃபார்முலாவுக்கு நேமாக இருக்குது. பட் இந்த ஃபிபனாசிக்கு மீனிங் ஸ்பெஷலாக இல்லைனாலும் இந்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, ஸோ அது நம்ம போக போக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் போது ஹவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு புரியும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஐ கேன் ஷோ இட். ஃபிபனாசி ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹவு இட் ஃபார்ம்ஸ், இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1 அப்படின்னு ரெண்டு பேசிக் நம்பர், 0, 1, அதுக்கப்புறம் 1, 2, 3, 5, 8, 21 அப்படின்னு இது சீக்குவலாக போகுது. ஓகே, ஸோ இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே, ஸோ 0, 1 அப்படின்னு அந்த பேசிக் நம்பர் எடுத்தீங்கன்னா அந்த டயராமில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் வர நம்பர் 1. ஸோ அதுதான் அடுத்த ஃபிபனாசி நம்பர். அதாவது கரண்ட் நம்பரையும் ப்ரீவியஸாக இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணால் வர்றது தான் நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி நம்பர். ஓகே, இப்போ 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா வர நம்பர் 1. தென் 1 + 1 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2. தென் 2 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஓகே, ஸோ 3 + 2 5, 5 + 3 8. இந்த மாதிரி கரண்ட் நம்பரையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பருக்கு பேர் வந்து ஃபிபனாசி நம்பர். ஓகே, ஸோ இது வந்து சீரியல் ஆஃப் நம்பர். இதுக்கு முடிவே கிடையாது. இட் இஸ் அ இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஃபிபனாசி நம்பர்னா என்ன, இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா தான் நம்ம இதை மார்க்கெட்ல இந்த டூலை யூஸ் பண்ணும்போது இதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு அங்கே புரியும். ஸோ அதுக்காக தான் இதனோட பேசிக்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ரொம்ப இன்டெப்தா பார்க்கலனாலும் இதனோட இன்வென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு மார்க்கெட் டூல்ஸ்ல யூஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, 1, 1 இருக்கு, 2. இந்த ரெண்டு பாக்ஸோட ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன பாக்ஸ் வருமோ அதுதான் அந்த 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3. ஸோ இந்த மாதிரி என்லார்ஜ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ அதுதான் சொல்றாங்க விச் இண்டிகேட்ஸ் டைமென்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட். ஓகே, நீங்க எந்த ஒரு டயராமை டிரா பண்ணாலும் அதுல இந்த ஃபிபனாசி நம்பரோட ஃபார்முலா, இதனோட லாஜிக் வந்து அந்த டயக்ராம்ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சீரியல் ஆஃப் நம்பர் தான் இந்த ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சி சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபிபனாச்சி சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூ நோ தட் நவ் ஃபிபனாச்சினா என்ன, அந்த நம்பர் எப்படி ஒன்று ஒன்றா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு இப்போ புரியும். ஓகே, வெரி சிம்பிள். கரண்ட் நம்பர் பிளஸ் ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணும். 0 + 1 1, 1 + 1 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த சீரியஸ் வந்து என்லெஸ்ஸா இன்ஃபைனட்டா போயிட்டு இருக்கும். இதுதான் ஃபிபனாச்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஹவு கனெக்ட் ஃபிபனாச்சி வித் யூனிவர்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தோடையும் நம்ம வந்து இந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸை தொடர்பு படுத்த முடியும். ஐ மீன் இந்த லாஜிக்ல தான் பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு உயிரினமும் இருக்கு அப்படின்றத நமக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வி நோ தட். இதை நம்ம கேட்கும் போது இட்ஸ் அ ரியலி சர்ப்ரைஸ் டு நோ தட். இவ்வளோ நாளாக நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலா பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்ற போது வந்து அது ரியலா வந்து ஒரு அஸ்டானிஷ், நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஓகே, கேஷுவலா நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா எல்லா விஷயத்தையும். இப்போ நீங்க ஒரு ஃப்ளவர் போய் நாங்கள் ஷோ பண்ணிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃப்ளவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பூவோட இதழ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இதழ்கள் இருக்கலாம். ஓகே, பட் அந்த நம்பர் வந்து ஃபிபனாச்சி நம்பரா தான் இருக்கும்.
இப்ப இந்த நான் காமிச்சிருக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பூக்கு வந்து 21 இதழ்கள் இருக்கு பாருங்க. ஓகே, 21 அப்படின்றது ஒரு ஃபிபனாசி நம்பர். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஒரு அன்னாசி பழத்தை எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கேன். இந்த அன்னாசி பழத்துல இந்த தோல்ல இருக்க அந்த அந்த டயக்ராம், அந்த தோல்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு 5 இருக்கும், இல்ல 8 இருக்கும், இல்லைன்னா 13 இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஃபிபனாசி நம்பரா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இட் இஸ் ரியலி டு சர்ப்ரைஸ் டு நோ ஃபிபனாசி நம்பர் இஸ் ரிலேட்டட் டு எனிதிங் இன் த வேர்ல்டு. அதுதான் ஒரே வார்த்தையில நம்ம யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது ஃப்ரூட்ஸா இருக்கலாம், ஃப்ளவர்ஸா இருக்கலாம், ட்ரீயா இருக்கலாம், ஈவன் நம்மளோட வந்து உடல் வாகையே வந்து ஃபிபனாச்சி நம்பரோட லாஜிக்கை ஒத்துதான் இருக்கும். நீங்க வந்து நம்மளோட ஹைட் இருக்கட்டும், நம்மளோட ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒவ்வொரு உடல் பாகங்களும் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுல இந்த ஃபிபனாசி நம்பரோட லாஜிக் கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப நீங்க வாழைத்தார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாழைத்தார்லயும் நம்ம எவ்வளவு வாழைப்பழம் இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அந்த தாரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். பட் அது அதனோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அது ஃபிபனாசி நம்பரா தான் இருக்கும். இப்படி ஒன்னொன்னு நம்ம ஒப்பிட்டே போலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம படிக்கட்டு, இப்ப வீடு கட்டும் போது மேல இப்ப ஃப்ளோருக்கு போறது ஸ்டெப்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, படிக்கட்டுலாம் இருக்கு இல்லைங்களா. இந்த படிக்கட்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளோட அந்த ஹைட் அண்ட் வித் அதுக்கான அந்த லென்த் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த அளவீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிபனாசி லாஜிக்கா தான் இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு நேரோ ரேஞ்சில் இல்லாம நம்ம ஏறுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபிபனாசி லாஜிக் படி அதுல இல்லை அப்படின்னா படிக்கட்டு வந்து நேரோ ரேஞ்சா தான் இருக்கும், அது நம்மளால ஏற முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ஒப்பீடு பண்ணிட்டே போகலாம். பட் நம்ம இது எதுக்காக சொல்றோம்னா இந்த ஃபிபனாசி நம்பர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூ எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு வீடு எடுத்து பார்த்துக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. பட் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க அத்தனை விஷயத்திலையும் இந்த லாஜிக் இருக்குன்றது சொல்றதுக்காக தான் இதை சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு இதனோட முக்கியத்துவம் என்னன்றத புரியுது நமக்கு இல்லைங்களா. ஓகே, தென் நெக்ஸ்ட், வை ஃபிபனாசி யூஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். இப்போதான் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். ஓகே, ஸோ பீயிங் அ ஃபிபனாசி இஸ் ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர். ஓகே, ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் நம்பர் எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிபனாசினா என்னன்னு பார்த்தோம், அந்த நம்பர் எப்படி சீரியஸா இன்க்ரிமெண்டலா போகும் அப்படின்றது இப்போ நமக்கு தெரியும். அது யூனிவர்சலோட எவ்வளோ லாஜிக்கா இருக்கு, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸா இருக்குன்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்னொரு தகவலும் நான் இதில் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ஃபிபனாசி இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12th செஞ்சுரியில ஒரு கிரேக் சயின்டிஸ்ட், ஒரு மேத்தமெட்டிஷியன் இன்வென்ட் பண்ணதா தான் நமக்கு எல்லாம் தெரியும். பட் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு இன்வென்ஷனும் எப்படி இங்க இருந்து தான் போயிருக்கு, அதுதான் உண்மையோ அதே மாதிரிதான். ஏன்னா இப்போ 4th செஞ்சுரியிலே நம்ம தான் வந்து 0, 1 அப்படின்னு இந்த பேசிக் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஹிஸ்டரி. அந்த டைம்லேயே நம்மளோட முன்னோர்கள் வந்து இதனோட லாஜிக்கை கண்டுபிடிச்சதாக சொல்றாங்க. பட் அது வந்து நம்ம கிட்ட எவிடென்டா எதுவும் இல்லை. ஸோ அதனால 12th செஞ்சுரியில தான் இது வந்ததா நம்ம கிட்ட ரெக்கார்ட் இப்படிதான் ஷோ பண்ணுது. ஸோ நம்ம அதையே நம்புவோம். ஓகே, ஸோ அதனால வந்து அவர் கண்டுபிடிச்சி இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பரா பண்ணி இதை வந்து கரெக்டான ஒரு மெத்தடிக்கலா கொடுத்ததால ஸோ அது அவரோட நேமே வந்து இதுக்கு வந்துருச்சு. சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி மார்க்கெட்டோட ரிலேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ பிகினிங்ல ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஃபிபனாசி நம்பர், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிபனாசி நம்பர்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு விஷயம் வரும்போது இது விஷயமா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு வெவ்வேறு மேத்தமெட்டிக்கல் டூல் இருந்தாலும் இதை தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இதுல தான் அவ்வளோ அக்யூரசி, நல்ல ப்ரிடிக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்றதால. ஓகே, இது மட்டும் இல்லாம வெவ்வேறு அனாலிசிஸ்க்கும் வந்து அப்ப இருக்கிற ரிசர்ச் பர்சன் வந்து அவங்களோட எல்லா விதமான ஆராய்ச்சிக்கும் இந்த லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணாங்க, அதுல சக்சஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம இதில் சொல்லியிருப்போம். ஸோ பீயிங் அ மேத்தமெட்டிக்கல் நம்பர் விச் பிலாங்ஸ் டு நேச்சர் ஸ்ட்ரக்சர், அதாவது யூனிவர்ஸ்ல இருக்கிற இயற்கையில இருக்க அனைத்து விதமான உருவத்துக்கும் ஒப்பீடா இருக்கிறதால அப்ப அந்த டைம்ல இருக்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட இன்வென்ஷனுக்கு இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணாங்க. ஸோ ஓவர் த பீரியட்ல ஸ்டாக் மார்க்கெட் வரும்போதும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அனலைஸ் பண்றதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு, ஒரு மார்க்கெட்டோட
ப்ரிடிக்ஷனையோ டைரக்ஷனையோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது? யூனிவர்ஸ்லயே இது வந்து ஒரு லாஜிக்கா ஒத்து வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏன் வரக்கூடாதுன்ற ஒரு திங்கிங் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஃபிபனாசியை கொண்டு வந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து வரும்போது தான் இத நம்பரா இல்லாம இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட் இப்போ ஒவ்வொரு பிசினஸ் அனலைஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு இன்வென்ஷன் அனலைஸ் பண்றதுக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி இருக்கும். அது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இந்த ஃபிபனாசியை ஸ்ட்ரைட்டாவே அந்த நம்பர்ஸா எடுத்துட்டு வராம இதை வந்து ரேஷியோ அனாலிசிஸா கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, அங்க வந்து நம்பர் வந்து இன்கிரிமெண்டல் பேசிஸ்ல போகும். இங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம அந்த நம்பரா கொண்டு போகாம பர்சன்டேஜ் வைஸ்ல இன்கிரிமெண்டலா கொண்டு போவோம். ஸோ அதுக்கும் லாஜிக் இருக்கு. ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா அதை நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, இதுல வந்து ஃபிபனாசி இந்த அனாலிசிஸ்ல 2 விதமான டூலை வந்து முக்கியமா யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது, இன்னொன்னு வந்து ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது. ஓகே, ரெண்டும் வந்து வெவ்வேறு வகையான மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். நம்ம இது நம்ம ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபிபனாசி எப்படி மார்க்கெட்டுக்குள்ள என்ன மாதிரி காரணியை யூஸ் பண்ணி பண்றாங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகே, இது ரொம்ப நம்ம மேத்தமெட்டிக்கலா போறோம் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம இதை பேசுறோம். ஆனா நமக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி இதை டூலாவே மார்க்கெட்ல கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சார்ட் அனாலிசிஸ் பண்றோம் இல்லையா, நம்ம சார்ட்ல இப்போ டூலா இருக்கு. அதனால நம்ம எந்த விதமான கால்குலேஷனும் போடணும் இல்ல நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு ஒர்க் பண்ணணுன்ற நெசசிட்டிலாம் இல்லை. அதனால வந்து நம்ம இதுல எந்த பேனிக்கும் பட வேண்டாம். ஓகேங்களா, இதுக்கான ரெடிமேட் டூல் அப்படியே இருக்கு. அந்த டூலை எடுத்து நம்ம யூஸ் பண்ணாவே போதும். சரியா, ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் இப்போ நம்ம அந்த இதெல்லாம் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நான் பாட்டில் இதெல்லாம் சொல்லிட்டு வரதால நீங்க என்ன நம்ம உட்காந்து மேக்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பர்சன்டேஜா கண்டுபிடிக்குமானா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ பிகினருக்கு சொல்றேன், ஆல்ரெடி சார்ட் அனலைஸ் பண்றவங்க எல்லாருக்குமே மார்க்கெட்ல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா ஃபிபனாசி தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. பிகினரா இருக்கிறவங்களுக்காக இதை நான் சொல்றேன். ஓகே, ஸோ அதனால டோன்ட் பேனிக், பயப்படுற அளவுக்கு இதுல எதுவுமே கிடையாது. ரைட்டா, ஸோ இந்த ரேஷியோ அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்கு 0ல இருந்து 1 வரையும் ஒரு லெவலை வந்து ஒரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு படிப்படியா ஸ்பிளிட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி ஸ்பிளிட் பண்றாங்கன்னா, ஸ்டார்டிங் வித் 0, தென் 0.23% and 0.382 and 0.50 and 0.618 and 0.786 and 1. ஸோ இப்போ நீங்க மார்க்கெட்டோட ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஹைல இருந்து ஒரு லோ இருக்கிற ரேஞ்ச், அந்த ரேஞ்சை டிஃபைன் பண்றது 0ல இருந்து 1க்குள்ள இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு அந்த 0ல இருந்து 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போற அந்த ரேஷியோவுக்கு தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துருவோம். 0.23, 0.382, 0.50, 0.618 and 0.786. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க மனசுல நிறுத்திக்கோங்க. நம்ம அந்த டூலை வந்து டிரா பண்ணும்போது இந்த நம்பர்ஸ், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கிற அந்த ஏரியா, அந்த லைனை தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்படி வந்து இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ரேஞ்சஸ் இருந்தாலும் இதுல கோல்டன் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இருக்கிற இந்த ரேஷியோல கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு 3 பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ வந்து இதுல வந்து நமக்கு இன்வென்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 0.23, 0.382, 0.618. ஓகே, இது ஏன் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா, இப்ப நமக்கு ஃபிபனாசி நம்பர்ஸ் வந்து தெரியும் இல்லையா, ஃபிபனாசி நம்பர் வந்து நமக்கு தெரியும் 0, 1, 2, 3, 4. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேஷியோ, கோல்டன் ரேஷியோ எப்படி டெரைவ் பண்ணி ஏன் இந்த கோல்டன் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அது ஒரு லாஜிக். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க உதாரணமா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 89 அப்படின்னு ஒரு ஃபிபனாசி நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 89 அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருக்கிற 55ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ 55 டிவைடட் பை 89 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நம்பர் ரிசல்ட் வந்து 0.618. ஓகே, ஸோ 0.618 வந்து ஒரு குருஷியல், ஒரு இம்பார்ட்டண்டான ரேஷியோ. ஓகே, இப்போ அதே 89 எடுத்துட்டு போய்
59க்கு முன்னாடி, ஐ மீன் அந்த 89க்கு ப்ரீவியஸா இருக்கிற ரெண்டாவது நம்பர் 34. இப்ப 34 டிவைடட் பை 89 பண்ணுங்களேன். சோ உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் 0.382. ஓகே, இப்போ அதே 89 எடுத்து போயிட்டு 21 டிவைடட் பை 89 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் 0.23. ஓகே, நீங்க அப்புறம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது வேணா கால்குலேட்டர்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சோ இந்த 0.23, 0.382, 0.618 இது மூணுமே ரொம்ப 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 முக்கியமான ஏரியா, முக்கியமான ஜோன்ஸ் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட்டோட சார்ட் அனாலிசிஸ்ல பிரைஸ் மூவ்மெண்ட்ல இந்த 3% ஆஃப் ஏரியா, இந்த இது எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுதோ, எந்தெந்த பிரைஸ் எல்லாம் மார்க்கெட்ல பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரைஸ். அங்கிருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டைரக்ஷனை காமிக்கும் அப்படின்றதா இது. ஸோ அதனால இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான இண்டிகேட் நமக்கு பண்ணி கொடுக்கறதால இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ வந்து நம்ம வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரியுதுங்களா? ஏன் 0.23, 0.382, 0.618 வந்து கோல்டன் ரேஷியோ ஆச்சுன்னு சொல்லி. இப்போ நாங்க இங்க காமிச்சிருக்கோம் பாருங்களேன், 0ல இருந்து 1 வரையும் ஒரு ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகிறதாகவும், அதுல வந்து 0.23, 0.382, 0.618 இது மூணு தான் கோல்டன் ரேஷியோ. அப்புறம் இந்த 0.5 அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ரொம்ப முக்கியமான நமக்கு பிளேஸ் கொடுக்கும் நம்ம ட்ரேட் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது. இந்த 0.5ன்றது ஃபிபனாசி நம்பர்ல இருந்து லாஜிக் வரல, பட் நீங்க எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து இன்னொரு பர்சன்டேஜ் போயிட்டு ரிட்டர்ன் திருப்பி வரும்பொழுது எது வரையும் வரலாம், இந்த பாசிபிலிட்டி ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹை லோக்ல இருந்து எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இருக்கிறதுல ஒரு 50% அப்படின்றது 55 அப்படின்றது ரொம்ப முக்கியமான நம்பர். எதுலையுமே இப்ப நீங்க 10 இருக்குன்னா அதுல 50% அப்படின்றது 5. அந்த மாதிரி ஸோ நம்ம எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம பண்ற ப்ரிடிக்ஷன் ஆஃப் ரேஞ்ச்ல ஒரு 50% அப்படின்றது ஒரு முக்கியமான இடம் வகிக்கும். அப்படின்றதால 0.5ம் உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் டூல்ல ஒரு முக்கியமான ரேஞ்சா நம்ம இதுல எடுத்துக்கணும். ஓகேங்களா? பட் கோல்டன் ரேஷியோ அப்படின்றது 0.23, 0.38, 0.61. ஓகே, பட் இந்த 0.5ம் இம்பார்ட்டன்டான ஏரியா அப்படின்றத சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ரஃபா வந்து ஒரு நம்பர்ஸா தான் இதை பார்த்துருக்கோம். இது எப்படி மார்க்கெட்ல நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத we can see in examples. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சினா என்ன அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நம்பர் எப்படி இன்க்ரிமெண்டல் ஆகும் அப்படின்றது தெரியுது. அது யூனிவர்ஸோட எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வாய்ந்தது, அதனோட லாஜிக் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபார்முலா, ஒரு லாஜிக், ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர் கண்டிப்பா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதால தான் இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, தென் அதனோட அடுத்த கட்ட மூவ்மெண்ட் தான் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் இந்த கோல்டன் ரேஷியோஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, ரெண்டாவது இன்னொரு தகவலும் நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட்டை அனலைஸ் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வெபினாரே நம்ம பார்ப்போம். பட் இதுவரையும் பார்த்துருக்க எல்லா விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூல்ஸ், ப்ரீவியஸ் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்போ உங்களுக்கு எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சார்ட்ல வந்து எங்க சப்போர்ட் லைன் வரையணும், எங்க ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையணுன்றது நல்லாவே தெரியும். ஓகே, இப்ப அதே சார்ட்ல நம்ம இந்த ஃபிபனாசி டூல் எடுத்துட்டு போயிட்டு நம்ம டிரா பண்ணாலும் நம்ம வரைகிற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் ஃபார்ம் ஆகிறது இந்த ஃபிபனாசி நம்பரோட லாஜிக்ல தான் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இனிஷியேட் பண்றதுக்கு நிறைய வகையான அனலைசிங் டூல் இன்னைக்கு இருக்கு. அது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும், இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல பேட்டர்ன்லாம் பார்ப்போம். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, வெஜ் பேட்டர்ன் இருக்கும், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இருக்கும், இந்த ஃபிபனாசி டிரா பண்ற அந்த ஏரியா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வேணும்னா மேல 2 டாப் இருக்கணும், கீழே ஒரு பாட்டம் இருக்கணும். அப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரையணும்னாலும் இந்த பாட்டம் எது பாத்தீங்கன்னாக்கா இந்த தான் இருக்கும்.
அப்ப தெளிவா புரியும். ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சு போச்சு. Okay, so before going to Fibonacci retracement extension என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let's move our company introduction. Okay clients, so இதுவரையும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாதவங்க ஓகே கண்டிப்பா என்ரிச்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. ஓகே ஐ வில் ஷேர் சம்திங் அபவுட் அவர் கம்பெனி. வி என்ரிச் broking உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் growing broking company. Okay, so we are doing excellent service and support our clients. வரும் நாட்களில் ஒரு நாட்களே நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே ஆஸ் அ ட்ரேடர் ஆஸ் அ கிளைண்ட் உங்களுக்கு தேவையான ட்ரேடிங் டூல் வி ஆர் கிவிங் 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் டூல்ஸ் கொடுக்குறோம். ஓகே சாஃப்ட்வேர்ஸ் ஒன்று வந்து வெப் ஹண்ட் எங்களோடது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே அதுலேயே நீங்கள் இந்த ஃபிபனாசி டூல்ஸ் எல்லா சார்ட் டூல்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். எங்களோட மொபைல் ஹண்ட் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஆப் அது இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரேடிங் ஆப்லேயே. ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தென் எங்களோட மார்க்கெட் ஹண்ட்ன்றது ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அது. ஓகே ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய அனாலிசிஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டோட ஃபோர்காஸ்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரெண்டுமே நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். ஓகே ஸோ அதுதான் அதனோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். Then Nest trading, Nest platform we are giving as a free of cost to all client. Okay, then research support we are doing for every day morning we are giving commodity and equity report morning 8:30 க்குலாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுறோம். தென் லைவ் லெவல் கொடுக்குறோம். லைவ் லெவல் என்னன்றது நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அது நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. எங்களோட நிறைய கிளைண்ட் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஸோ இதெல்லாம் நாங்கள் ட்ரேடர்ஸுக்கு கொடுக்குற சப்போர்ட். அது இல்லாமல் எங்களோட நாலேஜ் சென்டர் எங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் நிறையா லேர்ன் பண்ண முடியும். நம்மளோட வெபினாரில் எடுக்கிற செஷன்ஸ் பூராமே அதில் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எல்லா பேட்டர்ன் என்னென்ன ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ தென் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஸ்கீம். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கிறதுல வி ஆர் கிவிங் ஹையஸ்ட் ரெவன்யூ ஷேரிங் 20% கொடுக்குறோம் ரெஃபர் அண்ட் ஏர்னிங் ஸ்கீமில். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு கிளைண்ட்லேருந்து வர ப்ரோக்கரேஜில் நீங்கள் 20% ஸ்ட்ரைட்டாக மந்த்லி ரெவன்யூவாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இதுதான் அந்த பேஜ். ஓகே இதில் நீங்கள் கிளைண்ட் ஆகிட்டு உங்களோட கிளைண்ட் கோட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க் தான் நம்மளோட அசெட். நீங்கள் அதை எங்கே வேணால் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு நோன் சர்க்கிள் இல்லை சோசியல் மீடியா எங்கே வேணாலும் ப்ரொமோட் பண்ணி யூ கேன் கிரியேட் அ அக்கௌண்ட். என்ரிச்சில் உங்களுக்கு கிளைண்ட்டாக ஆட் பண்ண முடியும். ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஓகே ஸோ இதுவரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க எங்களோட வெப்சைட் போங்க. செல்ஃபாக நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ரைட் எங்களோட வெப்சைட்டில் கேஒய்சி லாகின் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ அதில் சைன்அப் ஆப்ஷனில் உங்களோட பேன் நம்பர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் சைன்இன் ஆகி உள்ளே போய்க்கலாம். ஓகே அதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தது எதுவும் கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் கால் பேக்குக்கு. ஸோ உங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து கால் பேக் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க அண்ட் எக்ஸலண்ட் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஓகே ஸோ தேங்க்யூ ஆல். எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க இமீடியட்டாக என்ரிச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ணுங்க. எங்களோட எல்லா வெபினார் செஷன்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஆல். தென் வி மூவ் ஃபார் செஷன் நவ். ரைட் இப்போ we are coming to the important topic. ஓகே ஸோ ஃபிபனாசி அனாலிசிஸ்ல 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ரிட்ரேஸ்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஷன். ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே ஸோ Fibonacci retracement levels are horizontal line that indicate where support and resistance are likely to occur. ஓகே ஸோ இது என்னன்னா இப்போ மார்க்கெட்ல நம்ம சார்ட்ல தான் இந்த டூலை அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட்ல யூ நோ தட் கேண்டல் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிட்டு எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ கேன் ஷோ யூ. ஓகே ஸோ இதுதான் சார்ட், எக்ஸாம்பிள் சார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் அப்படின்றது ஒரே நேர்கோட்டில் எப்பயுமே ஏறிட்டே போகாது, இல்லை டவுனாகவும் இறங்கிட்டே வராது. ஸோ ஒரு
ஜிக்ஸாக் மெத்தட்ல தான் மார்க்கெட் இருக்கும் இல்லையா? அந்த ஜிக்ஸாக்லாம் எங்க இருக்கும் அப்படின்றது இப்போ நம்ம கரெக்டா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் மூலமா. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்ல ஸோ எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ் ஆகி புல் பேக் எடுக்கும், ரிட்டர்ன் ஆகும், இல்லை அந்த ட்ரெண்டை கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ற ஏரியா, அந்த 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 பிளேஸ், அதுதான் இந்த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் டூல். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்ல ஒரு ஸ்விங் ஹை, ஒரு ஸ்விங் லோ. இப்போ ரீசெண்டாக நீங்க நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேம்ல உதாரணமாக டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த ரீசன்ட் டேஸ்ல எந்த டேல லோ வந்திருக்கு, எந்த டேல ஹை வந்திருக்கு. ஸோ அதுதான் ரீசெண்ட்ல இருக்கிற ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவை ஹை லோவா வச்சுட்டு நம்ம இந்த டூல் எடுத்து டிராப் பண்ணோம்னா நமக்கு அடுத்தடுத்த வரும் நாட்கள்ல மார்க்கெட் எங்கெல்லாம் ரிட்ரேஸ் ஆகும், ரிட்டர்ன் ஆகி திருப்பி புல் பேக் ஆகும்ன்றத ஈஸியா அனலைஸ் பண்ணக்கூடிய டூலுக்கு பேரு தான் ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த டூல் எடுத்து நீங்க சார்ட்ல டிரா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் தான், ஹரிசாண்டல் லைன்ஸ் தான் வரும். ஓகே, இதுல தான் நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். இதுல தான் இந்த லோவை வந்து 0வும் இந்த ஹை 1ஆவும் இருக்கும். இந்த இருக்கிற லைன்ஸ் தான் நம்ம அந்த சொன்ன ரேஷியோன்னு சொன்னோம் இல்லைங்களா, 0.23, 0.38, 0.5, 0.618 அண்ட் 0.786. இதுதான் அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ். ஓகே, இப்போ நம்ம நார்மலா மேனுவலாவே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் வரைஞ்சிருப்போம். இப்போ என்ன வரைய சொன்னா, இது ஒரு சப்போர்ட்டா வரைஞ்சிருப்போம், இங்க ஒரு சப்போர்ட்டா வரைஞ்சிருப்போம். ஓகே, தென் இது வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸா வரைஞ்சிருப்போம், இது ஒரு சப்போர்ட்டா வரைஞ்சிருப்போம். சரிங்களா? ஸோ நம்ம மேனுவலா பண்ற விஷயம் தான் இங்க வந்து ஃபார்முலாவா இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம மேனுவலா பண்ணும்போது சில ஏரியாவை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம கூட விட்டுருவோம். சில சப்போர்ட் ஏரியாவோ ரெசிஸ்டன்ஸ் ஆகவோ நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். பட் இதை வந்து இந்த டூல் எடுத்து நம்ம டயக்ராமா டிரா பண்ணும்போது இது எங்கேயும் மிஸ் பண்ணாது. எல்லா சப்போர்ட் எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நமக்கு கிளியரா காமிச்சு கொடுத்துருவோம். அதுதான் இதனோட பியூட்டி. ஓகே, ஸோ ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் ஆர் as a horizontal line between the swing high and swing low. ஓகே, ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ரெண்டு வகையான மார்க்கெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து டவுன்ல இருந்து மேல அப் ட்ரெண்டா ஃபார்ம் ஆயிருந்தாலும் அந்த ட்ரெண்ட் எங்கெங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we can use either டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்குற டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் we can use this tool. Okay, so Fibonacci retracement tool we can use both type of trend. Okay, up trendலயும் யூஸ் பண்ணுவோம், டவுன் ட்ரெண்ட்லயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது சைட்வேஸ் ட்ரெண்டையும் நமக்கு இது அழகா காமிச்சு கொடுக்கும். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிரர் டூல் மாதிரி. கரெக்டா நமக்கு இந்த லைனை ஹை லோ ஐடென்டிஃபை பண்ணி டிரா பண்ண தெரிஞ்சதுன்னா we can easily identify or predict the direction of the market. ஓகே, ஸோ அது வந்து நம்ம இப்போ லைவா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, ஈச் லெவல் அசோசியேட் வித் அ பர்சன்டேஜ். எல்லா லைவ் நம்ம டிரா பண்ற அந்த லைவ் ஐ மீன் வந்து அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா இவங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்க பர்சன்டேஜ்ல மீட் ஆகும். 0.23லயோ 0.318லயோ 0.5லயோ 0.618லயோ மீட் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்ட் த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து சார்ட்ல எப்படி நம்ம டிரா பண்ணி ஐடென்டிஃபை பண்றதுன்றதை நம்ம பார்ப்போம். Okay, see, this is a crude oil chart. Okay, so trend ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம நார்மலா என்ன யூஸ் பண்ணுவோம், டெய்லி டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளால ஒரு மூவ்மெண்ட் வந்து ஓரளவு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தென் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு வேணா நம்ம வந்து 1 hour எப்படின்றத அப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் crude oil வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு ஓகே, இப்போ ரீசெண்ட்ல இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 2 டிரா பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் வந்து இதுதான் இப்போ ரீசெண்ட் ஹைன்னு வச்சுக்கோங்களேன், $65.45. அங்கிருந்து ஒரு ரீசன்ட் லோ இதுதான் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லையா, $20. அது என்னைக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 18.3. ஓகே, ஸோ இப்போ
இதுக்கப்புறம் நடக்கிற ட்ரேட் நமக்கு தெரியாது அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ இந்த ஹைல இருந்து இந்த லோவுக்கு நாம வந்து ஒரு ட்ராப் பண்ணுவோம். இங்க இந்த சார்ட்ல போயிட்டு டூல் ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்றோம்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த 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 ஏரியா ட்ரேட் வந்து இப்போ நமக்கு தெரியாது. ஓகே, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அப்ப டவுன் ட்ரெண்ட்ல நீங்க வந்து ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல எங்கெங்க இருந்து போயிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும், புல் பேக் எடுக்கும், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன் போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் டூல். அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹை பாயிண்ட்ல வச்சு கிளிக் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம இதுதான் ரீசன் லோவா இதை நம்ம எய்ம் பண்றோம். இந்த லோ பாயிண்ட்ல வச்சு கிளிக் பண்ணி ஸோ அப்படியே டிராப் பண்ணுங்க. ஏன்னா இப்படி இந்த பக்கம் கொண்டு வந்தாதான் நமக்கு ஃபியூச்சர்ல மார்க்கெட் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கும். சரியா? இப்படி பண்ணிட்டு இதை நீங்க அப்படியே ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியாலாம் இப்போ நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் தென் ரிட்டர்ன் ஆகணும்னா எங்க ஆகணும்? இந்த 0.23 ஆர் 0.382 ஆர் 0.5 ஆர் 0.618 இந்த 4 பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியல். இந்த லோ மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாவது ஒரு ஏரியா போயிட்டு தான் மார்க்கெட் அங்க இருந்து கட் ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 0.23 அப்படின்றது $30.5 இந்த நியர்ல வந்தே மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகலாம். சரிங்களா? எய்தர் 0.382 வந்து ரிட்டர்ன் ஆகலாம் ஆர் 0.5ல இருந்து ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இப்போ இங்க வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் மார்க்கெட் இப்போ இங்க இருந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் வந்து ரிட்ரேஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எகைன் அந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து லோவா ஜட்ஜ் பண்றேன். ஏன்னா இந்த லோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல்லி ட்ரேட் நடந்த ஒரு லோ கிடையாது. இது வந்து ஒரு ஈவெண்டால சடனா ஒரு ஸ்பைக் மூவ்மெண்ட். ஸோ அதனால அதை நம்ம இதை கன்சிடர் பண்ணோம்னா இந்த லோவா வச்சுட்டு ஸோ இங்க இருந்து இந்த ஹையை நம்ம ட்ரிப் பண்ணி ஸோ லைன் அப்படியே ட்ரா பண்ணும். ஓகே, ஸோ இது அப்படியே வந்து ஜூம் அவுட் பண்ணி பெருசாக வச்சு. ஓகே, ஸோ இங்க ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஸோ கிட்டத்தட்ட $40.44. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஹையை டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இட் லுக்ஸ் ஃபார் கமிங் ஃபார் சப்போர்ட். இந்த 0.236 ஏரியா வந்துட்டு தான் இப்போ மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே சப்போர்ட் ஜோன்ஸ். 0.236, 0.382, 0.5, 0.618 இதெல்லாம் நமக்கு இப்போ கரண்ட் சப்போர்ட் ஆகும். நீங்க ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இந்த ஜோன் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும். இப்போ இந்த 33.08 அப்படின்ற பிரைஸ்ல மார்க்கெட் இங்க ரெசிஸ்ட் ஆயிருப்பாரு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த 0.5, இந்த 24.95, இந்த $28.5 மார்க்கெட் இங்க ரெசிஸ்டன்ஸா இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேனுவலாவே நம்ம வந்து டிரா பண்ணியிருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிருப்போம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும் நம்ம வந்து டிரா பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் இப்போ இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு ஒன்று இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை 0.382 வரலாம், இல்லை 0.5 வரலாம். இந்த ஒவ்வொரு ஏரியா வரும்போதும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பர் டைரக்ஷனை காமிக்கும். இந்த 0.618ல இருந்து கட் ஆகி திருப்பி இங்க டவுன் சைடு வந்தாதான் இந்த அப் ட்ரெண்ட்ன்றது செல் ட்ரெண்டா மாறப்போகுதுன்னு அர்த்தம். அது வரையும் 0.618 வந்து ப்ராப்பரா பிரேக் அவுட் ஆகலைனாவே அப் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூல இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது. ரிட்ரேஸ்மெண்ட்ல என்ன கண்டுபிடிக்கலாம்னா கரண்டா ஆன்கோயிங் ட்ரெண்ட் வந்து எங்க இருந்து வந்து ரிட்ரேஸ் ஆகலாம், இல்ல எங்க இருந்து வந்து அந்த ட்ரெண்ட் ஆப்போசிட் ட்ரெண்டா மாறலாம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது அப்படியே நிப்டி சார்ட்லயே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நிப்டியில் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இது டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ இது ஹையாகவும் இந்த லோ வந்து லோவாகவும் ஸ்விங் லோவாக ட்ரீட் பண்ணி இந்த ஹைல இருந்து நம்ம இந்த டயக்ராமை ட்ரா பண்ணி
இந்த லோல கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் இருந்து ரிட்ரேஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த 0.236ல ரிட்ரேஸ் ஆகல, சரிங்களா? ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலா விழுந்திருக்கும் பாருங்க. இந்த ஏரியா வந்து போதெல்லாம் மார்க்கெட் ரியாக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெஷனா இருக்கும். இங்க மேல போயிட்டு, ஸோ இங்க போயிட்டு டேர்ன் ஆகி இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, திருப்பி இங்க புல் பேக் எடுத்துட்டு திருப்பி போக முடியல பாருங்க. ஓகே, ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கு பாருங்க இங்க எல்லாமே. ஓகே, ஸோ இது எப்போ 0.618 கம்ஃபர்டபுளா கிராஸ் ஆகுதோ அப்பதான் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா மாறுதுன்னு அர்த்தம். ஐ மீன் 10,550 நமக்கு ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த 10,550 நிஃப்டி எப்போ கிராஸ் ஆகி கம்ஃபர்டபுளா க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் இந்த டவுன் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல அனலைஸ் பண்ணும்போது இந்த லோவை ஸ்விங் லோவாகவும் இப்ப வச்சிருக்க இந்த ரெசிஸ்டன்ஸை ஹையாவும் வச்சுக்கிட்டு இங்க இருந்து கீழ இருந்து மேல எடுக்கணும். இப்போ அப் ட்ரெண்ட்ல நீங்க ரிட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும்னா லோல இருந்து ஹைக்கு போகணும், டவுன் ட்ரெண்ட்ல ரிட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும்னா ஹைல இருந்து லோக்கு வரணும். ஓகே, இந்த பாயிண்ட்டை ரொம்ப ஞாபகமா வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் ரேஷியோ 0.382, 0.5, 0.618 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். இது எல்லா இடத்துலயுமே நீங்க ப்ரீவியஸா பாத்தீங்கன்னாவே தெரியும். நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ப்ரீவியஸா பார்த்தாவே இந்த ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவா தான் இருக்கும் பாருங்க. இந்த 10,550 ஒரு குருஷியல் ஜோன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல 21.8ல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோன் இது வந்து 0.5. ஓகே, so previous support become resistance, previous support become resistance, previous resistance become support அப்படின்றது அது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கீ ஜோன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஃபிபனாசி வரைஞ்சாலும் அந்த ஏரியாவை ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ரிட்ரேஸ்மெண்ட். ஓகே, தென் வி மூவ் ஃபார் ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, ஸோ இதனோட டவுட்ஸ் வந்து நம்ம Q&A செஷன்ல கேட்டுக்கலாம். தென் வி மூவ் ஃபார் எக்ஸ்டென்ஷன். ஓகே, எக்ஸ்டென்ஷன் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம ரிட்ரேஸ்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா கரண்ட் ட்ரெண்டை வந்து எங்க இருந்து அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், இல்ல அந்த கரண்ட் ட்ரெண்ட் ஐ மீன் அப் ட்ரெண்ட் ஆயிருந்தா அப் ட்ரெண்ட் எங்கெங்கெல்லாம் இறங்கி வந்து புல் பேக் ஆகும், அந்த ரிட்ரேஸ் ஆயிட்டு புல் பேக் ஆகும், இல்ல அப் ட்ரெண்டா இருந்தா எங்கெங்கெல்லாம் போயிட்டு திருப்பி கீழே ரிட்ரேஸ் ஆகி புல் பேக் ஆகும் அப்படின்றதா. ஸோ ரெண்டு ட்ரெண்ட்லயும் வித்தின் த ட்ரெண்டுக்குள்ள என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு ரிட்ரேஸ்மெண்ட். இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ டிராப் பண்ணிருப்போம், அந்த ஜோனை தாண்டி அந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போகலாம், இல்ல லோக்கு கீழே மார்க்கெட் வரலாம் இல்லைங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ப்ரிடிக்ட் பண்றது அந்த எக்ஸ்டென்ஷன் டூல். ஓகே, த ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் ஆர் a tool which is price may travel after the retracement or pullback finished and which are the levels is possible where price may reverse. ஓகே, ஸோ நம்ம டிராப் பண்ண அந்த ஹை லோக்கு மேலேயோ இல்ல கீழேயோ மார்க்கெட் எந்த அளவுக்கு மேல போய் திருப்பி ரிட்ரேஸ் ஆகும், திருப்பி புல் பேக் ஆகும், இந்த இடத்துல ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அதுதான் எக்ஸ்பென்ஷன். ஓகே, எக்ஸ்பென்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஃபிபனாசி எக்ஸ்பென்ஷன் ஆர் ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அதனோட எக்ஸாம்பிளை நம்ம சார்ட்ல பார்ப்போம். ரைட், இப்போ இந்த டூலை நம்ம டெலிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நிஃப்டியில் நம்ம இந்த லைவாகவே பார்க்கலாம் பாருங்க எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கார்னரில் டூல்ஸில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிபனாசி டைம் பேஸ்டு ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வரும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா, இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை இப்போ ரீசன்ட் ஸ்விங் லோவாகவும் இந்த ஹையை வந்து ஸ்விங் ஹையாகவும் வச்சு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருந்து மேல இந்த லைனை டிரா பண்றோம்.
ஓகே, இப்போ நம்ம டிரா பண்ணிட்டோம். ஸோ இதுதான் லோ. இந்த லோ பார்த்தீங்கன்னா 8,860 அந்த ரேஞ்சு. இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 10,330. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கு. இது அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ இங்கிருந்து நமக்கு ரிட்ரேஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 0.618. இங்கிருந்து புல் பேக் ஆகி ரிட்ரேஸ் ஆன மார்க்கெட்டு இப்போ சப்போஸ் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனோட எக்ஸ்டென்ஷன் எது வரையும் போகலாம்னா ஃபர்ஸ்ட் 10,650. ஓகே, மார்க்கெட் இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ரேலி 1 or 2 செஷன்ஸ்ல இங்க போயிடும். இங்கிருந்து கண்டிப்பா ஒரு கன்சால்டேட் நடந்து தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகே ஓகே, ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். ஓகே, இங்க இருந்து மார்க்கெட்டு எங்க வேணாலும் திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம், இல்ல கண்டினியூ ஆகலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் டூலோட ஒரு பியூட்டி. மார்க்கெட் வந்து ஒரு ஹைக்கு மேல, ஒரு ரீசன்ட் ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அது எந்த ஏரியா போகுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதா இந்த எக்ஸ்டென்ஷன் டூல். ஓகே, இதை மோஸ்ட்லி யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்லை. பட் நம்ம என்ரிச் ட்ரேடர்ஸ் இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இது டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல் டூல் இது. ஓகேங்களா? எப்படி ரிட்ரேஸ்மெண்ட் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, ரிட்ரேஸ்மெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள டிராப் பண்ணியிருப்போம். எக்ஸ்டென்ஷன் இந்த ரேஞ்சில இருந்து அவுட் சைட் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ சப்போஸ் இது டவுன் ட்ரெண்டா இருந்தா இந்த லோ கீழே என்ன எவ்வளவு தூரம் லோ வருன்றதும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது பாத்தீங்கன்னா ஒண்ணு, அந்த மார்க்கெட் ரிட்டர்ன் ஆனது ஏதோ ஒரு ஃபிபனாசி அந்த ரேஷியோ, கோல்டன் ரேஷியோல இருந்து ரிட்டர்ன் ஆகும். அதை வந்து இப்போ நான் வந்து நம்மளோட க்ரூட் ஆயில் சார்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நம்ம யாரும் ப்ரிடிக்ட் பண்ணிருக்க மாட்டோம் இந்த சடன் மூவ்மெண்ட். பட் இது எங்க இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஓகே, ஸோ போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்து டிரா பண்றோம். ஸோ இதை ஹையாகவும் இதை லோ, இதுதான் இந்த லோ நடந்தது இல்லைங்களா? இல்லைன்னா இந்த லோ வச்சு ஓகே, இப்போ இந்த மூவ்மெண்ட் நடந்தது நமக்கு தெரியாது, பட் நம்ம எப்படி ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியாவில் மார்க்கெட் இந்த ஹைல இருந்து இந்த லோ, இது வந்து ப்ராப்பர் டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட் இந்த லோ, இந்த $19.2 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரையும் போகும் அப்படின்றது நம்ம, பட் யாருக்கும் தெரியாது இந்த நெகட்டிவ் மூவ்மெண்ட்லாம். பட் அது ரிட்டர்ன் ஆன ஜோனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ ரேஞ்சா தான் இருக்கும். ஓகே, அது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இவ்வளவு தூரம் வந்த மார்க்கெட் சடனா நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல எடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இது 0.786. இங்க இருந்து கரெக்டா மார்க்கெட் புல் பேக் எடுத்து மார்க்கெட் மேல வந்துச்சு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியா இந்த ஃபிபனாசி ரேஷியோ ஏரியால தான் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஏரியா, அந்த புல் பேக் ஜோன், அந்த சப்போர்ட் அந்த இடம் தான் எடுக்கும். இது வந்து நீங்க எத்தனை எக்ஸாம்பிள் பார்த்தாலும் இது வந்து பக்காவா உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டூலை வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரே நாள்ல கத்துக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த செஷனை நல்லா கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சார்ட்ல ஓபன் பண்ணி கிளீனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். ஓகே ஓகே கிளைண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் டூல்னா என்ன, அது எப்படி ட்ரா பண்றது, அதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். அது மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் டூல்னா என்ன, அது எப்படி ட்ரா பண்றதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன நம்ம 10 minutes டைம் இருக்கு. ஸோ we will go for the question and answer session. ஓகே, நான் இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்றவங்கள எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்க இப்போ கேட்கலாம், உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ஓகே, I enable now Mr. Prabhu sir. Mr. Dinesh Kumar sir. பாலமுருகன் சார். ஹலோ ஹலோ சார், குட் ஈவினிங். சொல்லுங்க சார். சார், இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்கு எப்படி சார் யூஸ் பண்ணலாம்?
ஹலோ கண்டிப்பா சார். ஹலோ. சார் சார். கிளியரா இருக்கு. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த டூல டிரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முக்கியமான கீ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ், அது எல்லாமே 0.236, 0.382, 0.618 இந்த 3 ஜோன்ல இருந்து உங்களுக்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை கிடைக்கும். அது இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சார்ட்லேயே எக்ஸாம்பிளா காமிக்கிறேன் பாருங்க. இந்த சார்ட் விசிபிளா இருக்குங்களா, நிஃப்டியோட சார்ட். இது நான் அவர்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஓகே. இதுல நான் ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை அண்ட் லோவை. ஓகே. ஸோ இப்போ நீங்க பாருங்க, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி. அது அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகி மேலே ஏறிட்டு இருக்கு. இந்த பர்சன்டேஜ் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 50% வரும்போது ஒரு ரிவர்சல் கொடுக்குது பாருங்க. சரிங்க. ஓகே. ஓகே. இந்த மாதிரி இடம்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். திருப்பி நெக்ஸ்ட் டே 61.9% வரும்போது ஒரு ரிவர்சல் கொடுக்குது. அதுக்கப்புறம் சப்போஸ் நான் என்ன சொன்ன, மார்க்கெட்டு அந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு 61.8%க்கு மேல கம்ஃபர்டபுளா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிரும் சொன்னோம் இல்லைங்களா. சோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் இன்னைக்கு அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. சோ நம்ம அந்த 618 வரும்போது 618 வரும்போது 618 வரும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அது என்ன ட்ரெண்ட் ஆகுது. ஆமா சார். அதாவது இந்த 0.23, 0.382, 0.50, இந்த 0.618, இந்த 5, 0.786, இந்த 5 ரேஷியோ ரேஞ்ச் வரும்போதுமே நம்ம வெயிட் பண்ணி அங்க இருந்து நமக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா. ஓகே. அது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, அது என்ன அந்த பேட்டர்ன் என்ன ஷோ பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். ஓகே. இந்த 61.618 தாண்டாவே ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. நீங்க இத சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து ஓகே, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ் ஆகிறது வந்து 0.618% வரையும் மேல வந்து தான் கீழே இறங்கும். ஆனா அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து மேல டச் ஆயிட்டு கீழே 0.618 வர வரையெல்லாம் வெயிட் பண்ணாது. 0.38, 0.5லே வந்து ரிட்டர்ன் போயிடும். எப்பயுமே மார்க்கெட் ஏறும்போது அந்த புல் பேக் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் இருக்கும், மேல போயிட்டே இருக்கும். இறங்குற மார்க்கெட் தான் வந்து டெஸ்டிங் அதிகமா எடுத்துக்கும். ஓகே. சோ இப்ப இந்த நிப்டி சார்ட்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்லி சார்ட்லயே காமிச்சிருக்கேன் என்ட்ரி எப்படி எடுக்கணும். ரைட். அந்த 618 வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்க சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆமா 0.38, 0.5, இந்த 0.23 வந்து நம்ம வந்து புல் பேக் ஆகும். சரிங்க. இந்த 0.618 வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயும் வந்து புல் பேக்கும் வரலாம், ட்ரெண்ட் சேஞ்சும் ஆகலாம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்ப அதே நீங்க நம்ம பழைய லாஜிக் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். இப்ப நான் அதையும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே ஒரு மைனர் சப்போர்ட்டா இருந்த இந்த ஏரியா தான் ஓகே, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. என்னைக்கு? 16ஆம் தேதி. ஓகே. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட், ஐ மீன் நேத்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சு, இன்னைக்கு அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகே. சோ நம்ம எங்க கொண்டு போனாலும் லாஜிக் வந்து ஒண்ணுதான் சார். அது ஃபிபனாசி டூலா இருக்கட்டும், வேற எந்த டூலா இருக்கட்டும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஜோனும் அந்த சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட் ஆகுதுன்றதான் கீ. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். சோ இந்த ஃபிபனாக்கில இந்த பாயிண்ட்ல வரும்போது நம்ம வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு வெதர் வெயிட் பண்ணலாமா இல்ல சடன் என்ட்ரி ஆகலாமா நம்ம வந்து முடிவு பண்ணலாம். கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு. ஆமா சார். அங்க வந்து எகைன் வந்து நம்மளோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் குருஷியல் பார்ட்டா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க இங்க 0.23 வந்த உடனே செல் எடுக்கலாம்லாம் அவசரப்படக்கூடாது. ஓகே. இங்க வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் இருந்திருக்கு பாருங்க 12ஆம் தேதி. ஆமாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி அது அப்போ அந்த ட்ரெண்ட்ல என்ன கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்ல வருது, கேண்டில் ஸ்டிக் அது வந்து ஒரு குருஷியல் ஃபேக்ட் இல்லையா. அதுதான் வந்து நமக்கு நம்ம சொல்லிருக்கோம், சார்ட் அனாலிசிஸ் பண்றதோட லாங்குவேஜ் அதுதான். நமக்கும் மார்க்கெட்டுக்கான கம்யூனிகேட்டரே கேண்டில் தான். ஓகே. சோ அப்போ கேண்டில் என்ன கம்யூனிகேட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே. இப்ப நம்ம செஷன்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற செஷனோட ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போகும். ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் மட்டுமே வச்சு ட்ரை பண்ணலாம்னு தோணும். அப்புறம் நாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஆஹா இது இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணிருக்கும். தென் வந்து அப்புறம் ப்ரீவியஸ் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் வரும்போது இன்னும் உங்களுக்கு உங்களோட அனாலிசிஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், உங்களோட அக்யூரசி லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதனோட அடுத்த கட்டம் இது ஃபிபனாசி டூல். இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம ஃபிபனாசி யூஸ் பண்ணும்போது டெய்லி சார்ட்ல வச்சு நம்ம ரீசெண்ட் லோ ஹை வச்சுட்டு நம்ம டிரா பண்ணிட்டு ஹவர்லில போயிட்டு நம்ம என்ட்ரி எக்ஸிட்டுக்கு நம்ம பிளான் பண்ணணும்.
ஆமா ஆமா சார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா நீங்க டெய்லி சார்ட் பார்த்த உடனே இப்ப நம்ம கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? வெறும் கேண்டல் வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்ப டிரா பண்ணும்போது அந்த டூல கிளிக் பண்ணி ஃபிபனாசி ரிட்ரேஸ்மென்ட் டூல கிளிக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் ஹைல இருந்து கீழே லோவுக்கு டிரா பண்ணணும். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருந்தா கீழே லோல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட கனெக்ட் பண்ணி மேல ஹைய கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கன்ஃபியூஸ் ஆகி நீங்க டிராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் ரேஷியோலாம் ஆப்போசிட்ல காமிக்கும். அப்ப உங்களால வந்து ப்ராப்பர் புல் பேக்கிங் கண்டுபிடிக்க முடியாது, ப்ராப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ட்ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியாது. சார் இன்னொரு இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா சார்? டார்கெட் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாமா? நல்லாவே எதிர்பார்க்கலாம் சார். இந்த நான் சொன்ன அந்த கோல்டன் ரேஷியோ, இந்த 5 ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, 0.23, 0.332 and 0.618 and 786.50, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் ரீசன்ட் சப்போர்ட், ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அதை ஸ்டாப் லாஸ் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி இன்ட்ராடேல வெளியில வந்துக்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நான் வந்து இந்த ஃபிபனாசி ஹரிசாண்டல் லைன் அந்த சப்போர்ட் லைனை மட்டும் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அது நெக்ஸ்ட் செஷன் நமக்கு அதுதான். சோ அதுல இருந்து இன் டீடைலா பார்ப்போம். பட் நீங்க டார்கெட் வச்சு வெளியில வரதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். இப்போ நீங்க இதுல வந்து இன்ட்ராடே டூலா இதை யூஸ் பண்ணலாம். நீங்க பொசிஷனலா இப்ப நிப்டில பைல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த 10,300 காமிச்ச உடனே அடுத்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் 10,600 வரையும் போகும்ன்றது நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் டூல்லே வந்துக்கலாம். ஓகே, நீங்க இன்வெஸ்டிங்ல வரையும் போது தான் ரெண்டா இருக்கணும். எங்க வெப்கண்ட் பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா எங்களோட ஃபிபனாசி இந்த டிராயிங் டூல் வந்து ஒரே டூல்ல ஒரே டயகிராம்ல போத் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரிட்ரேஸ்மென்ட் ரெண்டு இதுமே ஒழுங்கா ஒரே இதுல காமிச்சிடும் ஒரு டிராயிங்ல. இது வந்து ரிட்ரேஸ்மென்ட்டுக்கான ரேஞ்ச் ஏரியாஸ் ரேஷியோ அனாலிசிஸ். இங்க மேல இருக்கிறது எக்ஸ்டென்ஷன். இந்த லைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்க சார். 10,600 and 10,750 இது ரெண்டும் அடுத்த லெவல் ஆஃப் மார்க்கெட். இங்க கிராஸ் ஆச்சுன்னா இங்க இருந்து தான் போய் திருப்பி புல் பேக் ஆகும். ஏன்னா இங்க இருந்து போயிட்டு தான் திருப்பி புல் பேக் ஆகும். சோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் 1 லாஸ்ட் இப்ப நீங்க கர்சர் வச்சிருக்கீங்களா, அந்த பாயிண்ட் 1 வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் டூலுக்கு போலாம். இன்னும் மேல எவ்வளவு போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஆமா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.